ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சித்தூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது என்னென்னா, ஈஸியாக டேஸ்டியாக மேங்கோ ஐஸ்கிரீம் எப்படி செய்ய போகிறதுனா பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். 2 நார்மல் சைஸ் மாம்பழம் எடுத்துக்கிட்டேன். எந்த மாம்பழம் வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த மாம்பழம் அவைலபிளோ அதை எடுத்துக்கோங்க. 2 பழத்தையும் தோலை எடுத்துகிட்டு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்தாச்சு. மாம்பழம் நல்லா ஜூஸியாக இருக்குது. அடுத்து நம்ம பால் காய்ச்சிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பாலை காய்ச்சிக்கிறோம். பால் தண்ணி சேர்க்காமல் நல்லா திக்காக இருக்கணும். 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கிட்டேன். 1/2 லிட்டர் பால்லேருந்து கொஞ்சமாக தனியாக பால் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாலில் கார்ன்ஃப்ளவரை நல்லா திரியே கரைச்சிட்டு காய்ச்சின பால் கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்லா நைஸாக வரும். எடுத்து வச்சுருந்த பாலில் கார்ன்ஃப்ளவரை நல்லா கரைச்சாச்சு. இப்போ நம்ம இந்த பாலை ஆல்ரெடி கொதிக்க வச்சுருந்த பால் கூட ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா கொதிக்குது. அது கூட இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். நம்ம கார்ன்ஃப்ளவரை டேரெக்டாக பாலில் போட்டோம்னா கட்டிக்கிட்டே வந்துடும். அதனால நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் கரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கணும். அப்போ தான் நமக்கு நல்லா நைஸாக வரும். நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிண்டணும். நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். நல்லா பாருங்கள், க்ரீம் மாதிரி நல்லா வந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அதை நல்லா ஆற விட்டுடலாம். க்ரீம் நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாம்பழத்தை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அது கூடவே 3/4 கப் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து ஆட் பண்ணிக்கணும். ரெண்டையும் சேர்த்து நல்லா அரைக்கணும். 3/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்தேன். அதே 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற போல் சர்க்கரை எடுத்துக்கோங்க. மிக்ஸியை நல்லா அரைச்சிக்கலாம். நல்லா அரைச்சிருச்சு. இப்போது இது கூடவே க்ரீமையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். க்ரீம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ ஆட் பண்ணிக்கலாம். க்ரீம் நல்லா ஆறினதுனால நல்லா கெட்டியாகவே இருக்குது. நல்லா சுத்தமாக எடுத்துக்கலாம். இப்போ மிக்ஸியில் போட்டு அரைச்சிடலாம். மாம்பழம் க்ரீமையும் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. குவான்டிட்டி அதிகமாக இருந்ததுனால நான் 2 டைமாக அரைச்சிக்கிட்டேன். இப்போ ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு பாக்ஸுக்கு மாற்றிடலாம். ரெண்டையும் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாக்ஸில் மாற்றியாச்சு. நல்லா சமமாக்கிட்டு மூடி போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஃப்ரீசரில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஐஸ்கிரீம் நல்லா ஃப்ரீஸ் ஆக 4 மணி நேரம் ஆகும். 4 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். 4 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. இப்போ எடுத்து பார்க்கலாம். சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். டாடா, பாய், see you.